ஹாப்பியான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு சாரி கேட்டுடுறேன் எல்லாருக்குமே. ஏன்னா லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 2-3 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரியாகவே வீடியோ எடுக்க முடியல, போஸ்ட் பண்ண முடியல. உங்களுக்கே நல்லா தெரியும், நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் மெடிக்கல் எமர்ஜென்சி சொல்லிவிட்டு. அதுக்கு நம்ம அலையிறதுனால சரியாக வீடியோ எடுக்க முடியல, போஸ்ட் பண்ண முடியல. ஓகே அப்படின்றதுனால சரி லஞ்ச் பேக் பண்ணுற வீடியோ எடுத்திருந்தேன், அதுவாது ஷேர் பண்ணிடலான்ட்டு. முக்கியமாக வந்தது இந்த நல்ல விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தான். நேற்று நம்ம 10K ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் 10K ரீச் பண்ணியிருந்தோன்னா நம்ம ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ்க்கு கிஃப்ட்டு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் யார் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிட்டேன். கம்மிங் செகண்ட் நம்மளோட குழலி பாப்பாவோட பர்த்டே வருது. நம்ம அன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நம்ம 5 மெம்பர்ஸ்க்கு. பட் இன்னொரு விஷயம், நான் இன்னும் ரெவென்யூ எடுக்கலை, எனக்கு இன்னும் ரெவென்யூ வரல. நான்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி 1K வந்தப்பவே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணேன். இந்த தடவை எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ தான் இந்த ஐடியா வந்துச்சு. ரீசன் நீங்கள் தான், உங்களால் தான் வந்தது. ஸோ உங்களோட அது செலிப்ரேட் பண்ணுறது தான் நியாயமாக இருக்கும் இல்லையா? அதனால தான். ரொம்ப பெரிய ப்ராசஸ் இது, ரொம்ப பெரிய ஜேர்னி. இதுக்கு பிகின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரோட சப்போர்ட்னாலே தான் இது நடந்தது. நான் ஜஸ்ட் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுனால மட்டும் இல்லை. இது அவ்வளோ பெரிய சக்ஸஸ் இல்லை அப்படின்றத நீங்கள்லாம் நினைக்கலாம். பட் அது ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இதில் நிறைய அது அப்படி இப்படின்னு பேட் கமெண்ட்ஸ் ஆப்வியஸாக வரும். நம்ம ஒன்ஸ் இதில் என்ட்ரானால் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணுறோன்றது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரெல்லாம் சேனல் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். ஈஸியாக கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக ஒரு பெரிய லாங் வீடியோ பண்ணணும். இதுக்கு பிஹைண்ட் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணி அதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல டைம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அப்போ கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி லஞ்ச் அரைக்கீரை சாம்பார் செஞ்சுருந்தேன். அரைக்கீரை சாம்பார், அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும். அதனால் ரத்த பொரியல் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி வெனஸ்டே, இன்றைக்கி தான் கிடைக்கும். இன்றைக்கி விட்டு அதுக்கப்புறம் சண்டே தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்காதுன்றதுனால ரத்த பொரியல் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் வாங்கிட்டு சூப் வச்சு கொடுத்துருந்தேன். கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா தானே சீக்கிரம் ரீட்டைன் ஆவாங்க. அதனால தான் காலையில் சாப்பிட்றதுக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சுருந்தேன். இதெல்லாம் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்த டிஷ்ஷு. ஏன்னா அடிக்கடி எனக்கு தான் சர்ஜரி நடக்கும். அம்மா கிட்ட ஓடி போயிடுவேன். அம்மா பார்த்து செஞ்சு கொடுக்குறது, எது சாப்பிட்டா நமக்கு திரும்ப சத்து கிடைக்கும், எதெல்லாம் சாப்பிட்டா அந்த புண்ணு ஆறும் அப்படின்றது எல்லாமே பார்த்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது எனக்கும் கொஞ்சம் தெரியும். அதனால் அதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.